மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் 9. மீராவிற்கு டைரி எழுதும் பழக்கம் இருக்கிறது என்பதை அந்த டைரியை பார்த்தபோதுதான் தெரிந்தது. முதல் பக்கத்தில் மீரா என்று பெரிய கொட்டை எழுத்தில் எழுதியிருந்தால், அடுத்த பக்கத்தில் தேவாவின் மீரா இவள் என்று எழுதியிருந்தாள். உன்னை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் என் கண்கள் இமைக்க மறக்கிறது. காதலில் வரும் சொற்கள் கூட கவிதையாக மலர்கிறது. சில நேரங்களில் உன் பெயர் கூட கவிதையாய் தோன்றுகிறதே தேவா. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு கவிதைகள் அழகாக வரிசைப்படுத்தி இருந்தாள். படித்தவளுக்கு கூட லேசாக கண்கள் கலங்கியது. தேவாவின் மேல் அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருக்கிறாள். இந்த காதல் நிறைவேறியிருந்தால் இன்னும் கூட நன்றாக இருந்திருக்கும். இப்படித்தான் தோன்றியது ஜெனிக்கு. ஒவ்வொரு பக்கமாக திருப்பி வந்தவளுக்கு பாதியில் இருந்து இருந்த கடைசி வாக்கியம் கண்ணை கவர்ந்தது. மலையுச்சியில் இருக்கின்ற கோவில் திருவிழா அன்று மலையில் பாறையில் படுத்தபடி விண்மீன்களை பார்வையால் பார்த்தபடியே தன்னுடைய ஆசையை கூறினால் அது அப்படியே பலிக்கும். இது இந்த கோயிலின் சிறப்பு என்று தேவா சொன்னபோது சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நான் அப்போதே முடிவு செய்து கொண்டேன். இனி வரும் நாட்களில் எப்போது அந்த கோவிலில் திருவிழா நடந்தாலும் நான் அங்கு செல்ல வேண்டும். அங்கே உயரமான பாறையில் படுத்துக்கொண்டு விண்மீன்களை என்னுடைய கண்களால் தரிசிக்க வேண்டும். உன்னுடன் நீண்ட காலமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை விண்மீன்களுக்கு தூதாக கூறப்போகிறேன். இதுதான் என்னுடைய நீண்ட நாளைய ஆசை. ஆசை நிச்சயமாக நடக்கும் என்று நினைக்கிறேன் தேவா. ஏனென்றால் நான் காதலிப்பது உன்னை அல்லவா? உன் மனதில் இருப்பதும் கூட நான் தானே. அந்த கர்வத்தில் இந்த பக்கத்தில் இதை எழுதுகிறேன். இத்தோடு முடிந்திருந்தது. எழுதிய தேதியை பார்க்க இறந்ததாக சொன்ன நாட்களுக்கு நேராக 17 நாட்களுக்கு முன்னால் எழுதியிருந்தாள் மீரா. அப்படியென்றால் ஊருக்கு புறப்படுவதற்கு முந்தைய நாளில் எழுதி யாருக்கும் தெரியாமல் இந்த டைரியை வைத்திருக்கிறாள் என்று தோன்றியது. ஏனோ அந்த நிமிடம் மீராவின் அந்த ஆசையை நிறைவேற்றினால் என்ன என்று தோன்றியது. நிச்சயமாக தேவாவை திருமணம் செய்ய ஆசைப்பட்டது இவளுக்கு தேவையில்லாத விஷயம்தான். இன்னும் சொல்லப்போனால் அவனை பற்றி இந்த நிமிடம் வரையிலுமே பெரியதாக கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ளக்கூட இவளுக்கு விருப்பம் கிடையாது. ஏனென்றால் வந்த 2 நாட்களிலேயே இவளை வந்து திட்டிவிட்டு சென்றது சற்று கோபம்தான் ஜெனிக்கு. ஆனால் மீரா கடைசியாக அந்த கோவில் திருவிழாவை தரிசிக்க வேண்டும் என ஆசைப்பட்டது உண்மைதான். அவளுடைய கண்ணை நான் பெற்றுக்கொண்டு வந்திருக்கும் போது அவளுடைய ஆசைப்படி அந்த உயரமான பகுதிக்கு சென்று இரவு நேரத்தில் விண்மீன்களை பார்க்க வேண்டும் என முடிவு செய்து கொண்டாள். அப்படி முடிவு செய்ததாலோ என்னவோ அடுத்த நாள் அங்கிருந்தவர்களிடம் அந்த கோயிலை பற்றியும் எப்போது திருவிழா வரும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டாள். இதோ இன்று வந்தது போல இருந்தது. நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. 1.5 மாதம் முடிந்திருந்தது ஜெனிக்கு. இங்கே வந்து ஆரம்பத்தில் கூட தேவா அவளிடம் வந்து திட்டிவிட்டு சென்றிருந்தாலுமே இத்தனை நாட்கள் தொடர்ந்து இங்கேயே வேலை செய்கிறாள் எனும்போது இப்போது சிறு நம்பிக்கை அவனுக்கு வந்திருந்தது. ஜெனியும் கூட சும்மா எல்லாம் இல்லை. 1ஆம் வகுப்பு படிக்கின்ற சிறுவர்கள் யாருக்குமே ஒரு கார் இருக்கவில்லை. வந்த கொஞ்ச நாளிலேயே அதை பார்த்தவள் தன்னுடைய செலவில் அதையெல்லாம் வாங்கி கொடுத்திருந்தாள். இன்னமும் படிப்பதற்கு தேவையான முக்கியமான உபகரணங்கள் என்னென்ன தேவையோ அனைத்தையுமே வாங்கி கொடுத்திருந்தாள். இதுவே அவளை அங்கு இருந்தவர்களுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. முக்கியமாக அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு அறிவியல் சம்பந்தமான பாடங்களை நடத்துவதற்கு ஸ்மார்ட் கிளாஸ் இருந்தால் நன்றாக இருக்கும் என முடிவு செய்து அதற்கான வேலையையும் கூட ஆரம்பித்திருந்தாள். அங்கிருந்தவர்கள் கூட சற்று பிரமிப்பாக இவளை பார்க்க ஆரம்பித்தனர். இன்னமும் சொல்லப்போனால் சிறுவர்கள் பலர் மீராவிற்கு அடுத்தபடியாக பிடித்த டீச்சர் யாரென கேட்டால் ஜெனியை சொல்லும் அளவிற்கு நிலைமை மாறியிருந்தது. ஆனாலும் தேவாவிற்கு இன்னமும் அவளிடம் துளிக்கூட நம்பிக்கை வரவில்லை. முக்கியமான வேலையாக தேவாவை மறுபடியும் நேரில் சந்தித்து பேச வேண்டியது இருந்தது. அதுவும் ஸ்மார்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர் என கொண்டு வந்து ஸ்கூலை நிர்வகிக்க வேண்டும் எனும்போது அங்கிருந்தவர்களின் உதவி கட்டாயமாக தேவையாகத்தான் இருந்தது. தேவாவிடம் இதை பற்றி பேசுவதற்காக சென்றபோது அவளிடம் இயல்பாக எல்லாம் பேசவில்லை. முன்பை விட கோபமாகத்தான் அவளிடம் பேசினான். எதுக்காக ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியலை. தேவையில்லாமல் நீ இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னோட பிளான் என்ன? அதை நீ சொல்லு. பிறகு நீ பேச வந்ததை பற்றி கேட்குறேன். எப்போ சார் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரும்? எனக்கு சுத்தமாக புரியல சார். வந்து 1.5 மாதம் ஆச்சுது. இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறவங்கள பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய ஆசைப்பட்றேன். நீங்கள் படிக்கிற பசங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னு யோசனையோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னமும் கூட வந்த 2வது நாளில் என்ன பேசுனீங்களோ அதையே ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே இடத்துலையே நின்றுகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அவள் சொல்வதை கேட்டானே தவிர இன்னமும் கூட முறைத்து கொண்டு தான் இருந்தான். ஏனோ ஜெனியை சுத்தமாக அவனுக்கு பிடிக்கவில்லை. மற்றவர்கள் எல்லோருமே
மீராவின் இடத்தில் இவளை வைத்து பேசும்போதெல்லாம் இன்னும் கூட கோபம் அதிகமானதே தவிர குறையவில்லை. ஆனால் ஸ்கூலிற்காக பேச வேண்டுமென்று வந்திருக்கும் போது மேலும் அவளிடம் வாதாட அவனுக்கு துளிக்கூட விருப்பமில்லை. என்ன விஷயம் சொல்லு என்று கேட்க இவள் சொல்ல ஆரம்பித்தாள். அவள் சொல்வதை கேட்கும்போது சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது தேவாவிற்கு. இத்தனை நாட்களாக இவனும் இங்கேதான் இருக்கிறான். உலகில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக இருந்த பள்ளிக்கூடங்கள் அனைத்துமே மாறிக்கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் இவள் கொடுத்த ஐடியா மிகவும் சிறந்ததாக தோன்றியது. ஐடியா ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் என்ன உதவி செய்யணும் சொல்லு. ஐடியா மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான பணத்தை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் பொருட்களை சரியாக வாங்கிட்டு வந்து இங்கே ரெடி பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்காக தான் உங்களோட உதவியை நாடி வந்திருக்கிறேன். கம்பெனி ப்ராடக்ட் வாங்கி வந்து செட் பண்ணி தரணும். உங்களால் இந்த உதவி செய்ய முடியுமா? தாராளமாக என்னால் செய்ய முடியும். இது சம்மந்தமாக ஆட்கள் கிட்ட விசாரிச்சுட்டு உன்னை வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு நகர, தேங்க்யூ வெரி மச் சார். ஃபாதர்கிட்ட இது சம்மந்தமாக கேட்டபோது நேரடியாக உங்களை வந்து பார்த்து என்ன செய்யணுமோ அதை செய்ய சொன்னாங்க. இந்த வேலை முடிஞ்சதுன்னா பசங்களுக்கு படிக்க இன்னமும் ரொம்ப எளிதாக இருக்கும். நிறைய பேருக்கு சயின்ஸ் தெரியறதில்ல. புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தா கொஞ்சம் எளிமையாக இருக்கும்னு யோசித்தேன். ரொம்ப நன்றி சார், குரல் கொடுத்தாள் ஜெனி. இத்தனை நாளாக இதுவே எனக்கு தோணாமல் இருந்திருக்கு. நினச்சா நான் தான் வருத்தப்படணும். ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரவே இல்லை. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட நியூஸ் அப்படியானது. ஒரு வேளை நீ திருந்தி இருக்கலாமோன்னு யோசித்தாலும் கூட என்னால் நம்ப முடியலை சொல்லிவிட்டு சென்றிருந்தான் தேவா. அடுத்த 10வது நாளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரெடியாகி இருந்தது. அத்தோடு ஜெனி சும்மா இருக்கவில்லை. மறுபடியும் 10 நாட்கள் கழித்து தேவாவை சந்திக்க கேட்டிருந்தாள். ஃபாதரிடம் ஃபோன் நம்பரை வாங்கியவள் தேவாவை ஃபோனில் அழைக்க வீட்டிற்கு வரவழைத்திருந்தான் தேவா. ஜெனிக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது தேவாவிடம் நிகழ்ந்த இந்த மாற்றத்தை நினைத்து. அவளுடைய வீடு வரைக்கும் எல்லாம் அழைப்பான் என்று நினைக்கவில்லை. ஆனாலும் அன்று மாலையில் புறப்பட்டு சென்றிருந்தாள். தேவாவின் தந்தையை பார்த்த உடனேயே வணக்கம் அங்கிள் என்று காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள் ஜெனி. நல்லா இருமா, நல்லா இரு. 2வது முறையாக பார்க்குறோம். உட்காருமா. என்ன வேணும்? ஏதாவது உதவி செய்யணுமா? அதே நேரம் தேவா கூட தோட்டத்திலிருந்து அப்போது தான் வீட்டிற்கு வந்திருந்தான். உட்காருங்க டீச்சர். சொல்லுங்கள், இப்போ என்ன யோசித்து வச்சுருக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரெடி ஆகியாச்சு. பசங்களுக்கும் கூட நிறைய உதவியாக இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. எஸ்டேட்டில் இருந்தும் இங்கே வந்து படிக்கிறாங்க இல்லையா? அந்த மாணவர்கள் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது, படிக்க எளிமையாக புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா. இதுக்காகவே தனியாக உன்னை பார்த்து வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஸ்மார்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் கேட்கவே இல்லை. உங்கள் செலவில் எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துட்டீங்க. நியாயமாக உங்களை நான் தான் பாராட்டணும். இதில் என்னோடய பங்கு எதுவுமே இல்லையே. ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறீங்க டீச்சர். சொல்லுங்கள், இப்போது என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நடமாடும் லைப்ரரி அப்படின்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிட்டிக்குள்ளே மட்டும்தான் தற்சமயம் போய்கிட்டு இருக்குது. நம்ம கூட இங்கே சின்னதாக ஏதாவது ஒரு ரூம் ரெடி பண்ணி லைப்ரரி தொடங்கலாம் இல்லையா? விருப்பப்பட்டவங்க படிப்பாங்க தானே. எனக்கு ரொம்ப நாளாக இது மாதிரி ஏதாவது செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு லைப்ரரி கட்டி தர்றதா வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஓகே தேவா சார், நம்ம எதுவும் செய்ய வேணாம். சரி அங்கிள், நான் புறப்படுறேன். ஏம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனால் எப்படி? இப்படி உட்காருமா. இல்லை அங்கிள், நேரம் ஆகிட்டு இல்லையா? இன்னும் எவ்வளவு நேரம் நடந்து போகணும்? இங்கே அடிக்கடி யானை நடமாட்டம் வேற இருக்கும். அப்படி சொல்லிட்டு பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. என்னம்மா செய்ய, இது மலை பிரதேசம். இங்கே அடிக்கடி இது போல் நடக்க தான் செய்யுது. உன் நல்ல நேரம். நீ வந்த நாளில் இருந்து இன்னும் இந்த பக்கத்தில் யானை கூட்டம் வரலை. வந்துச்சுன்னா போச்சுது, அவ்வளவுதான். எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 2 பேரையாவது மிதித்து சாகடிச்சிடுது. அப்புறமா விவசாயம் பண்ணி இருக்கிற தோட்டத்தை எல்லாம் அழிச்சிடும். இது அடிக்கடி நடக்கிற விஷயந்தான். அதனால தான் அங்கிள் சொல்கிறேன், நான் புறப்படுறேன். இவள் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே தேவா கையில் காஃபி டம்ளருடன் அருகே வந்திருந்தான். டம்ளர் காஃபி குடிக்க அதிக நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதை குடிச்சிட்டு கிளம்புங்க என்று நீட்டினார். மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. சிறு புன்னகையோடு வாங்கி கொண்டாள் ஜெனி. ஓகே, நான் புறப்படுறேன் என்று சொல்லிவிட்டு ஜெனி எழுந்து நிற்க சகாயம் தேவாவின் முகத்தை பார்த்தபடியே, என்ன தேவா, உன்னோட 2 வீலரில் கொண்டு போய் அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு வந்துடலாம் இல்லையா? நேராக இருட்டாக போகுது. அந்த பொண்ணு நடந்து போனாலும் 1/2 மணி நேரமாவது ஆகுமே. அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேகமாக நடந்து போயிடுவேன். போன முறை நீ வரும்போது கவனிச்சேம்மா, நீ கொஞ்சம் நடக்கும்போது கால் தாங்கி நடக்கிற மாதிரி தோணுச்சு. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் காலில் அடிபட்டுருச்சு அங்கிள். 2 மாதம் வரைக்கும் நடக்கவே முடியல. பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தேன். இங்கே எல்லா பக்கமும் நடந்து தானே போக வேண்டியதாக இருக்குது. தூரமாக நடக்கும்போது கால் வலிக்க ஆரம்பிக்குது.
அதனால் பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சிருக்கும். இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தானே நான் இங்கே வேலைக்கு வந்தேன். பிறகு இது எல்லாம் கஷ்டம்னு சொல்லக்கூடாது இல்லையா? இவள் சொன்னதை கேட்ட உடனேயே வண்டியின் சாவியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு நகர்ந்தான். டீச்சர், வண்டியில் ஏறி உட்காருங்க, கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். தாராளமாக உங்கள் கூட வண்டியில் வரேன். ஆனால் இந்த டீச்சர் வேணாமே, எனக்கு என்னமோ போல் இருக்குது. போன வருஷம் வரைக்கும் நானும் காலேஜில் படித்த மாணவி தான். ஜெனின்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுவேன். சாரி, தப்பாக எதுவும் நினைக்க வேண்டாம். நான் நார்மலாக தான் பேசினேன். முழு பெயரே ஜெனி தானா? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா? என்னோட பெயரே தெரியாமல் தான் பத்திரிக்கையை கொண்டு வந்து அப்படி மூஞ்சிக்கு நேராக வீசிட்டு பேசுனீங்களா என்ன? பா பார்த்தேன், ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கல. அந்த நேரம் இருந்த கோபம் உன்கிட்ட வந்து பேசிட்டேன். சாரி. ஜெனிஃபர், செல்லமாக எல்லாருமே கூப்பிடுறது ஜெனின்னு தான். இங்கேயும் கூட அப்படி தான் கூப்பிட்றாங்க. அதனால் நம்ம மூளை வித்தியாசமான ஒன்று தேவைப்பட்டால் மட்டும்தான் மனசில் வச்சுக்கும். இல்லாட்டி பெயரை ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டோமே. நம்ம மூளை அது மாதிரி தானே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் சரிதான். உட்காருங்க ஜெரி என்று வண்டியை ஸ்டார்ட் செய்து இருந்தான். மெல்ல ஏறியவள் ஒரு பக்கமாக அமர்ந்து பின்னாளில் இருந்த கம்பியை இறுக பற்றி கொண்டாள். வண்டி செல்ல செல்ல நன்றாகவே உட்கார முடியாமல் ஆட ஆரம்பித்தது. தேவா, சாரி சாரி சார், ப்ளீஸ் வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஓட்டிகிட்டு போங்க. வேகமாக போக வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது. நிதானமான வேகத்தில் தானே போகிறேன் ஜெனி. அப்புறம் ஏன் இப்படி பயந்துக்கிற? கீழே எல்லாம் விழுந்துட மாட்டீங்க. தைரியமாக உட்காருங்க. நான் இது வரைக்கும் டூ வீலரில் போனதில்லை. வாட்? என்னது? உண்மையை தான் சொல்கிறேன். இது வரைக்கும் டூ வீலரில் போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது இல்லை. இதுதான் முறை. இங்கே ரோடு வேறு சரியில்லையா, கொஞ்சம் பயமாக இருக்குது, விழுந்துடுவேணும்னு. ஓகே ஓகே, நான் நிதானமாக கூப்பிட்டுட்டு போகிறேன், பயந்துடாதீங்க. நிதானமாகத்தான் வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தான் தேவா. ஆனாலும் அடுத்த திருப்பத்தில் வண்டி சட்டென ஒரு குழியில் ஏறி இறங்கும்போது பயத்தில் அவனது தோலை இறுக பற்றியிருந்தாள் ஜெனி. கனல் வழியே அவளது முகத்தை பார்த்தவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. மெல்ல ஒரு கை கொண்டு அவளுடைய கையை எடுத்து விட்டான். சாரி சாரி என்று சொன்னபடியே இன்னமும் கம்பியை இறுக பற்றியபடி கண்களை மூடி அமர்ந்திருந்தாள் ஜெனி. அவள் அமர்ந்திருந்த தோற்றத்தை பார்த்தவனுக்கு லேசாக புன்னகை அரும்பியிருந்தது. அதன் பிறகு இன்னமும் நிதானமாக வண்டியை செலுத்தி அவளது வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தினான். ஹலோ டீச்சர் அம்மா, நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து விட்டாச்சு. கண்ணை திறந்து பாருங்கள். இன்னமும் கண்ணை இறுக்கி மூடி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா எப்படி? இப்போதுதான் கண்களை திறந்து பார்த்தாள். தேவாவிற்கு இப்போதும் புன்னகை நன்றாகவே முகத்தில் தொற்றி இருந்தது. ஒரு சீராக வெட்டப்பட்ட தலைமுடி, தாடி மட்டும் சற்றே வளர்த்திருந்தான் தேவா. உதட்டில் தோன்றிய சிரிப்பின் பயனாக முத்துப்பற்கள் பளீரென தெரிய உதடு மட்டுமல்ல, கண்களும் சேர்ந்து சிரித்து கொண்டிருந்தது. அந்த ஒரு நடி அவனது முகத்தை பார்க்க முடியாமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பினாள் ஜெனி. ஓகே, நான் சிரிக்கல, நான் கிளம்புறேன் ஜெனி என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். விலகி நடக்கவும் தான் ஜெனிக்கு இயல்பாக இருக்க முடிந்தது. இங்கே வந்து முழுவதுமாக கிட்டத்தட்ட 2 மாதம் தாண்டி இருந்தது. இன்று வரையிலும் எப்போதுமே முகத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருந்தவன் இன்று முதல் முறையாக புன்னகைத்து சென்றது இவள் எங்கோ வானத்தில் பறப்பது போல தோன்றியது. ஒரு சின்ன சிரிப்பே தன்னை இவ்வளவு மாற்றும் என்றால் இவன் மீராவுடன் எவ்வளவு இயல்பாக பேசியிருப்பான். மீராவின் மேல் சற்று பொறாமையாக கூட இருந்தது.